இந்த நல்ல நிகழ்வை கேட்பதன் மூலம் வாழ்வை நிமிர்த்திக் கொள்ள முடியும் என்ற நல்லெண்ணத்தோடு வருகை தந்திருக்கிற மிகச்சிறந்த வடசென்னையின் ரசிகர் பெருமக்களே, ஒரு காரியத்தை செய்கிற போது நான் கேட்டேன், பள்ளிகளில் கல்லூரிகளில் பேசும்போது கேட்பேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? கூடுதலான திறமை இருக்கிறவங்க மேலே வராங்களா, அல்லது கூடுதலான அறிவு இருக்கிறவங்க மேலே வராங்களா, எதனால் எது உள்ளவர்கள் மேலே வருகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதை நான் கேள்வியா கேட்கிறேன். என்ன கணக்கு சொல்றாங்க? ஒரு எறும்பு தன்னை விட 8 மடங்கு வெயிட் அதிகமான ஒரு இனிப்பை தள்ளுமா. 8 மடங்கு வெயிட் கூட இருக்கிறது. சில ரவுடி எறும்பு இருக்கு, 12 மடங்கு தன்னை விட பலம் கூடின விஷயத்தை தள்ளிக்கொண்டு போகும். அதை தள்ளிக்கொண்டு போவதற்கு என்ன காரணம்னா பலம் காரணம் அல்ல, அந்த இனிப்பு மேல அதுக்கு அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி இந்த உலகத்துல யார் யார் ஜெயிச்சாங்களோ, ஜெயித்தவர்கள் கூடுதல் திறமையினால் ஜெயித்தார்கள் என்பது உண்மை அல்ல. கூடுதல் ஆர்வம் அதன் மீது உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். என் வாழ்வை பொறுத்த அளவில் என்னை பாராட்டுகிறவர்களை விட என்னை திட்டுகிறவர்கள் தான் என்னை வளர்க்கிறார்கள் என்பது உண்மை. அதனால்தான் மாமியார் மருமகளை வளர்க்கணும்னு தான் திட்டுறாளே ஒழிய வேற என்ன கெட்ட எண்ணத்திலேயா மாமியார் திட்ட போற? வாழ்க்கையில குறை சொல்றவங்க, நம்மளை விமர்சிக்கிறவங்க அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் மேல போலாம், இன்னும் கொஞ்சம் மேல போலாம். என்னுடைய வாழ்ந்து பார்க்கலாம் வான்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, அதுல எழுதியிருக்க இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அதாவது அந்த திருப்தியே வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா, இன்னும் ஏதாவது சாதிக்கலாமா, இன்னும் ஏதாவது சாதிக்கலாமா, வளர்றதுக்கு என்ன பண்ணலாம், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னால் படுக்கத்தான் முடியும் என்றால் எழுந்து உட்கார், உன்னால் உட்கார முடியும் என்றால் நட, உன்னால் நடக்க முடியும் என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியும் என்றால் குதி. என்ன முடியுமோ அதோட நிறுத்திராத. எது முடியாதோ அதை நோக்கி முயற்சியை செய்து கொண்டிருக்கிறவன் தான் முன்னேற முடியும் என்பது இந்த இயற்கையின் மிகப்பெரிய சூத்திரம். இந்த முடிந்ததை முடிப்பவர்கள், முடியாததை முடிப்பவர்கள், இவங்க 2 பேர்ல நாம யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் மாசம் மாசம் முடி வெட்டிக்கிறதுக்காக சிகை அலங்கார நிலையத்துக்கு போறேன். அங்க என்னுடைய தொழிலாளர் தோழர் என்ன பண்றாரு, போன உடனே என்ன பண்ணுவாரு, ஒரு துண்டு எடுத்து மேல போத்துவாரு. அப்ப நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே கண்ணை மூடி தூங்கினா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்புவாரு. எனக்கே என்ன அடையாளம் தெரியாதபடி மாத்திடுவார். நான் ஒன்னும் சொல்லவே மாட்டேன். நான் போன உடனே அவர் எல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யறாரு. நான் ஏதாவது கஷ்டப்பட்டேன் நான் முடி வெட்டிக்கிறதுக்கு? ஒண்ணுமே கஷ்டப்படல, பேசாம உட்கார்ந்து இருந்தேன். என் புத்தகத்தில் எழுதியிருந்தேன், முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள், முடியாததை முடிப்பவர்கள் தான் முடி சூடிக்கொள்ளுகிறார்கள். நீ முடி சூடிக்கொள்ள பிறந்தவனா, முடி வெட்டி கொள்ள பிறந்தவனா? யாரு முடியாததை முடிக்கிறானோ அவன் தான் முடி சூடுகிறவன். இந்த உலகத்துல வாழ்க்கையில எந்த பிரச்சனை வரும்போதும் அதை எப்படி சாதகமா பயன்படுத்திக்கணும்னு கத்துக்கணும். சுவாமி சின்மயானந்தான ஒரு பெரியவர் இருந்தாரு. இதுவும் நடந்த சம்பவம். சுவாமி சின்மயானந்தா பாம்பேலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போறாரு. அங்க ஃபாக் ஃபார்ம் ஆகி அந்த ஏர்போர்ட்ல அந்த பிளைட் இறங்க முடியல. பாம்பேலேருந்து டெல்லியில பொதுவாகவே எவனையுமே லேண்ட் ஆக விட மாட்டான். டெல்லி அப்பேற்பட்ட ஊர், எவனாவது லேண்ட் ஆயிட்டா நமக்கு கெடுதல்னு நினைக்கக்கூடிய ஆள் நிறைய பேர் இருக்கிற ஊரு. அந்த டெல்லியில அந்த பிளைட் லேண்ட் ஆகல. பாருங்க, டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து திருப்பிட்டான், மறுபடியும் பாம்பே வந்துருச்சு. ஆனா பாம்பேல லேண்ட் ஆன உடனே சிக்னல் கிளியர் பண்ணிட்டான், வரலாண்டா டெல்லிக்குன்னு. மறுபடியும் டெல்லிக்கு புறப்பட்டு போச்சு. அவன் எவ்வளவு கடுப்புல இருப்பான். பாம்பேல இருந்து டெல்லிக்கு போய், டெல்லியில இருந்து பாம்பேக்கு வந்து, பாம்பேல இருந்து மறுபடியும் டெல்லிக்கு போய் அவன் எரிச்சல்ல இருப்பான். சின்மயானந்தா பெட்டி எப்படி எடுக்க போறாரு. அப்போ ஒருத்த கேட்டான், இன்னைக்கு உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு அப்படின்னா. இவ்வளவு கம்மியான காசுல இவ்வளவு அதிகமான டிஸ்டன்ஸ் நான் பறந்ததா வரலாறே இல்லை. இன்னைக்கு கடவுள் எனக்கு ஒரு பெரிய யோகம் கொடுத்திருக்காரு, இவ்வளவு தூரம் பிளைட்ல இத்தனோடு காசுக்கு நான் நிறைய பறந்துட்டேன். சார், என்ன நடந்தாலும் லைஃப்ல எது நடக்கிறதோ அதை பாசிட்டிவா எடுத்துக்கொள்வதுதான் நம்மள ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கக்கூடிய ரகசியம். வாழ்க்கையில உழைப்பது, முயற்சி செய்வது, முயற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றிகளே இந்த உலகத்துல இல்லை. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு போறாரு. அவர் கன்னியாகுமரிக்கு போன போது he was not popular, புகழ்பெற்ற துறவி அல்ல. அப்போ
அவர் கன்னியாகுமரியில் கடற்கரையில் உலாத்திக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு 300 அடி கடலுக்கு அந்த ஒரு மொட்டை பாறை இருக்கு. அந்த மொட்டை பாறையில போய் மெடிடேட் பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு. எப்பவுமே இது மாதிரி பெக்யூலியரா தோன்றவங்க தான் மேல வருவாங்க. நார்மலா எல்லாருக்கும் என்ன தோணுதோ அதையே தோன்றவங்க சாதாரணமா போயிடுவாங்க. இப்படி ஏதாவது அசாதாரணமா தோணுது பாருங்க, அவங்க தான் அசாதாரணமான தலைவர்களாக வாழ்க்கையில மேல வருவாங்க. அவருக்கு அப்படி தோணுது, அந்த மலையில போய் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது ஒரு மொட்டை பாறை. அது எதனால அந்த எண்ணம் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. எதனாலயும் அந்த எண்ணம் வந்தது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் காரணம். நான் ஒரு கவிதை படிச்சேன், இந்த கதைக்கு திரும்ப வரேன். நான் கவிதை படிச்சேன். மலை சொன்னது, ரொம்ப அழகான கவிதை பாருங்க. மலை சொன்னது அலையை பார்த்து, நான் பலமானவன் என்னை நெருங்காது. மலை சொன்னது அலையை பார்த்து, நான் பலமானவன் என்னை நெருங்காது. அலை சொன்னது, நான் பலவீனமானவன் விடமாட்டேன். நான் பலவீனமானவன் விடமாட்டேன். 1000 ஆண்டு போன பிறகு மலை இல்லை, அலை மட்டும் இருக்கிறது. முடிச்சிட்டு அந்த கவிஞன் முடிச்சான், ஜெயிப்பதற்கு தேவை பலம் அல்ல முயற்சி. ஜெயிப்பதற்கு தேவை பலம் அல்ல முயற்சி. ஏன்னா அலை முயன்றுகிட்டே இருக்கு, மலையை ஒரு நாள் தின்னுடுது. என்ன நினைச்சாரோ தெரியல, விவேகானந்தர் அந்த மொட்டைப்பாறையை பார்த்தாரு, அலை அடிச்சுக்கிட்டே இருந்தது. டக்குன்னு அங்க போய் தவம் பண்ணணும் அவருக்கு தோண உடனே அங்க மீன் பிடிக்கிற தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சகோதரர்களை பார்த்து, என்னை கொண்டு போய் அந்த மொட்டைப்பாறையில விட முடியுமா? நான் அங்க உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க யாராவது என்னை கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த காலத்துல அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க காலனா காசு கேட்டாங்க. நீங்க நம்ப கூட மாட்டீங்க, வெறும் காலனா கேட்கிறாங்க விவேகானந்தத்தை. போட்ல கொண்டு போய் அங்க விடுறோம், காலனா காசு இருந்தா கூட. விவேகானந்தத்தை காலனா காசு இல்ல. ஏன்? அவர் நிஜமாலுமே சாமியார். இப்பெல்லாம் பல சாமியார்ட்ட காசை தவிர ஒரு இழவும் இல்லை. விவேகானந்தர்ட்ட காசு இல்லை. ஆனா உங்களையும் என்னையும் மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாங்கிற நரேந்திர புத்தி தான் இருக்கு. சாதாரணமான நரேந்திர புத்தி. என்ன, யாராவது கொண்டு போய் விட மாட்டாங்களா அப்படின்னு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாதிரியே எதிர்பார்த்தாரு. அவன் கொண்டு போய் விட மாட்டேன்ட்டான். காலனா காசு இருந்தா கொண்டு போய் விடுறேன், இல்லாட்டி விட மாட்டேன். பாருங்க, அடுத்த செகண்ட் விவேகானந்தர் ஒரு காரியம் பண்ணார். என்ன, அப்படியே தண்ணியில குதிச்சாரு, நீந்திக்கிட்டே போனாரு. ஈர துணியோட போய் அந்த மலையில உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி 48 மணி நேரம் மெடிடேட் பண்ணார். என்ன அர்த்தம்? நமக்கு பிறர் உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு இல்லை. ஆனால் உதவாத போதும் நாம் நினைத்ததையே நடத்தி முடித்தால்தான் நாம் இந்த உலகத்தில் உன்னதமான இடங்களை தொட முடியும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தரை போன்றவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். இந்த முயற்சி இருக்கிற போது பல பேர் நமக்கு தடையா இருப்பாங்க, நமக்கு எதிரா இருப்பாங்க. நான் கூட ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், ஒரு செடி வளர்கிற போது ஆடு தின்று விடும், நம் நம்பிக்கை செடி வளர்க்கிற போது சமூக ஆடு மேய்ந்து விடும். நம்முடைய நம்பிக்கை ஒரு செடி மாதிரி வளரும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இது வேண்டாத வேலை, ஒரு நாள் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்பா அப்படிம்பாங்க. ஒரு செடி வளருகிற போது ஆடு மேய்ந்து விடும். ஆனால் செடி ஜாக்கிரதையாக வளர்ந்து விட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்கும். அதே மாதிரி நம்ம நம்பிக்கை, மற்றவங்க திங்க வருவாங்க, நம்ம நம்பிக்கை அழிக்கிறதுக்கு வருவாங்க. நம்ம நம்பிக்கையை திங்க விடாதபடி பாதுகாத்துக்கன்னு வச்சுக்கோங்க. பிறகு அந்த ஆடுகள் நம்முடைய நிழலில் ஒதுங்கும். அந்த ஆடுகள் நம்மளை பார்த்து சொல்லுங்க, தலைவரே இருந்தாலும் உங்க தைரியம் நமக்கு வராதுங்க அப்படின்பா. அப்ப நம்ம கிட்டே வந்து ஒதுங்கிறதுக்கு அவன் தயாரா இருப்பான். நம்பிக்கை ஒரு சின்ன செடி மாதிரி, ஆனா அதை பாதுகாத்து வளர்த்து மேல கொண்டு வரணும். நீங்க படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரிஸ்ல ஒரு போட்டி நடந்ததுங்க. என்னன்னா கைதட்டுற போட்டி. இங்க ஒரு பாண்டிச்செல்வம் கூட உங்களை அப்பப்ப கை தட்டுங்க, கரவொலி எழுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டார். உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தெரியல, நிறைய கை தட்டுனா பிபி வராது, சக்கரை கரெக்டா இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆயுள் ஜாஸ்தி ஆகும். அதனால ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க. ஆனா இப்ப போலாம் நினைக்கிறவங்க விட்டுருங்க. பாரிஸ்ல ஒரு போட்டி வச்சா என்னன்னா கை தட்டணும். தொடர்ந்து கை தட்டுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு ஏசி அரங்கத்தில் வச்சு ஒரு போட்டி வச்சா. அந்த லைட் ஆஃப் பண்ணிருப்பான், அவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. மேல இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் சுத்திக்கிட்டே இருக்கும். யார் ரொம்ப நேரம் தட்டுறாங்களோ அவங்க மேல வந்து நின்றுடும். அவங்கவுங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் முடியல, 5 மணி நேரம் தொடர்ந்து கரவொலி கேட்ட இடத்துல வந்து அந்த லைட் நின்று போச்சு. அப்படியே
5 மணி நேரமா அந்த லைட் அங்கேயே அந்த அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்கள எந்திரிச்சு வர சொல்லி சொல்றான், வாங்க உங்களுக்கு பரிசு காத்து இருக்கிறது அப்படின்னு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஆள் எந்திரிக்கல, 2 பேர் எந்திரிச்சா. என்னடா 2 பேர் எந்திரிக்கிறானே அப்படின்னு பார்த்தா, அதை விட பெரிய ஆச்சரியம், ஒருத்தனுக்கு வலது கை இல்லை, ஒருத்தனுக்கு இடது கை இல்லை. நீங்க முதல் விஷயம் யோசிக்கணும், கைதட்டுகிற போட்டியில் கை ஒன்று இல்லாதவன் கலந்து கொள்வேன் என்று தீர்மானிப்பதே வெற்றி பெற்றதை விட மேலானது. இதெல்லாம் கை தட்டுறவங்க நடத்துற போட்டி பாங்க, நம்ம ஏன்பா போனோம்னு நினைக்காம, நமக்கு ஒரு கை தான் இருக்குன்னா நீ நானும் சேர்ந்து தட்டினா என்ன அப்படின்னு வலது கை இல்லாதவன் இடது கை இல்லாதவன் 2 பேரும் உட்கார்ந்து சேர்ந்து தட்டி இருக்கிறான். 5 மணி நேரத்துக்கு மேல அவன் தட்டி இருக்கிறான். அப்ப என்ன புரிஞ்சுது? இந்த உலகத்தில் வலக்கை இன்றியும் வாழலாம், இடக்கை இன்றியும் வாழலாம், நம்பிக்கை இன்றி ஒரு நொடி கூட வாழ முடியாது. ஏன்னா கை தட்டுற போட்டியில போய் ஒரு கை இல்லாதவன் கலந்துகிட்டு ஜெயிக்கிறான்னு சொன்னா நம்பிக்கை தானே காரணம். முடியும், நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திப்பதற்கு நாம தயாரா இருக்கணும். சார், நம்ம தோற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது, நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. ரிஷிகேஷ்ல பிறந்து வளர்ந்த, ரிஷிகேஷ்ல வாழ்ந்த சுவாமி சிவானந்தா ஒரு கதை சொல்வார், அருமையான கதை. ஒரு காட்டுல கிளியும் காக்காயும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்துதான். அப்ப காக்காயை பார்த்து கிளி சொல்லிச்சான் ரொம்ப திமிரா, யூ டைரக்ட்லி காக்காய் தள்ளி உட்காரு. காக்கா கேட்டுதான், ஏன் இப்படி என்ன இன்சல்ட் பண்றேன், நீ பிளாக் அண்ட் ஒயிட், நான் மல்டி கலர், ஏன் கலர்னா ஒசியானா? ஆமா, தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த போது அவன் கலர் டிவி தான் கேட்டானே ஒழிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அவன் வாங்கிட்டானா? அதனால கலருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, பிளாக் அண்ட் ஒயிட்னா மரியாதை இல்லை அப்படின்னு காக்காயை சொன்ன. காக்கா சொல்லிச்சு, என்னமோ தெரியலப்பா, என்ன கடவுள் படைக்கும் போது கரண்ட் கட்டா போச்சோ என்னமோ, நான் கருப்பா போயிட்டேன், அது ஒரு பெரிய விஷயமா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது காக்காயும் கிளியும். அப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான், நேரா வந்தவன் கபக்குன்னு கிளியை பிடிச்சிட்டான். வேட்டைக்கு வந்தவன் கிளி தான் பிடிப்பான், காக்காயை பிடிப்பேன்? காக்கா பிடிக்கிறதா ஊர்லயே பிடிக்கலாமே, காட்டுல போய் என்ன பிடிக்க வேண்டியிருக்க? ஆக்சுவலா தமிழ்ல காக்கா பிடிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டிருக்கீங்களே, அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? காக்கை பிடித்தல், வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் கால் கை பிடித்தாவது வாழ்க்கையில முன்னுக்கு வருது. கால் கை பிடித்தல், காக்கை பிடித்தல், காக்காய் பிடித்தல்னு போச்சு. தமிழ் அது எப்படி ரூட் வந்ததுங்கிறதுக்கு. இப்ப இந்த காக்காயை விட்டுட்டு கிளி அப்படியே லபக்குன்னு கிளியை பிடிச்சிட்டான். கிளியை பிடிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது? முதல் லெசன், அழகு எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது. எவ்வளவு அழகானதோ அவ்வளவு ஆபத்தானது இல்லையா? காக்கா மாட்டிச்சு, கிளி மாட்டிச்சு. கிளியை பிடிச்சி நேரா வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த கிளிக்கு பேசுறதுக்கு பழக்கிறான். இந்த காக்கா பின்னாடியே வந்து என்னன்னு பாக்குது. இந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? குட் மார்னிங் சொல்லு அப்படி கத்து கொடுக்குறான். கிளிக்கு வரல. பூண்டு இருக்கு இல்லையா, கார்லிக், பூண்டை சுட்டு நாக்குல வச்சு கிளிய பேச பழக்குவானா. இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்குல வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது. அன்னைக்கு அமாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன். அவன் பொண்டாட்டி கா கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளியை பார்த்து, சோத்தை பார்த்து கிளியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பாத்தியாடா, அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான், என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்.